அஸ்ஸலாமு அலைக்கும் மற்றும் வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே. 2026 GCE O-level சாதாரண தர பரீட்சையின் ரிவிஷன் வகுப்பில் தரம் 10 4ஆம் அலகான தர்க்க வாயில்கள் மற்றும் பூலியன் தர்க்கங்களின் 2ஆம் வகுப்பை இன்று நாம் கற்க உள்ளோம். இன்றைய வகுப்பில் நாம் சேர்மான தர்க்க வாயில்கள் அல்லது கூட்டு தர்க்க வாயில்களை பற்றி கற்க உள்ளோம். நான் போன கிளாஸ்ல படிச்சதை கொஞ்சம் ரிமைண்டர் பண்ணி கொண்டு இன்னைக்கு கிளாஸ்க்கு போறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், போன கிளாஸ்ல நாங்க அடிப்படை தர்க்க வாயில்கள் 3 பத்தி பார்த்தோம். அப்ப அந்த 3 டெஸ்ட்டுக்கு எலிமினேட்டர் வந்து பார்த்தோம். ஓகே, அப்ப என்கேட் சென்டர்ல பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். என்கேட்ல உங்களுக்கு தெரியும் தர்க்க சுற்று வரைபடம் எப்படி இருக்குன்னு சொன்னால், என்கேட் தர்க்க சுற்று வரைபடம் இப்படி இருக்கும். அப்ப ஏயும் பியும் இன்புட்டா போனேன்னு சொன்னால் Z அவுட்புட்டா வருது. அப்படி வர Z பூலியன் கோவை, அப்படி வர Z பூலியன் கோவை என்ன சொன்னால் உங்களுக்கு தெரியும், Z ஈக்குவல் A டாட் B சொல்லி வரும். Z ஈக்குவல் A டாட் B சொல்லி வரும். அப்ப இந்த என்கேட்ல உண்மை அட்டவணையை போட்டோம்னு சொன்னால் இதில் தெரியும் உண்மை அட்டவணை A B அடுத்தது Z. ஏமிக்கு பிக்கு உள்ளீடு அடுத்தது வெளியீட வச்சுதான் உண்மை அட்டவணை போட்டு. அப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த ஏக்கும் பிக்கும் பூஜ்ஜியத்தை கொடுத்தோம்னு சொன்னா, இந்த ஏக்கு பிக்கு ரெண்டுக்கும் பூஜ்ஜியத்தை கொடுத்தோம்னு சொன்னால் Z வெளியீடா வரப்போவது என்ன சொன்னால் 0 தான் வரும். அதே போல ஏக்கு 0ம் பிக்கு 1 கொடுத்தோம்னு சொன்னோம், ஏக்கு 0ம் பிக்கு 1 கொடுத்தோம்னு சொன்னால் Z வரப்போறது 0 தான் வரும். அதே போல ஏக்கு 1ம் பிக்கு 0 கொடுத்த சொன்னால், ஏக்கு 1ம் பிக்கு 0 கொடுத்த சொன்னால் வெளியில வரப்போறது 0. அதே போல ஏக்கும் நான் 1 கொடுக்கிறேன், பிக்கும் 1 கொடுத்தால் ரெண்டும் 1 போயிடுச்சு சொன்னால், ஏக்கும் 1 கொடுத்து பிக்கும் 1 கொடுத்து சொன்னால் Z வெளியிடா வரப்போறது 1. ஓகே, அப்ப நாங்க இது போன கிளாஸ்ல படிக்கிட்டோம். இது போன கிளாஸ்ல படிக்கிட்டோம். ரைட், அடுத்த கேட்டோம் இருக்குது அடிப்படை வாயில்ல 2வது வாயில் உங்களுக்கு தெரியும் ஓர் கேட்டது. 2வது இது ஓர் கேட்டது. ரைட், 2வது இது ஓர் கேட்டது. அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஓர் கேட்டுட தர்க்க சுற்று வரைபடம் இப்படித்தான் வரப்போகுது. ஓர் கேட்டுட தர்க்க சுற்று வரைபடம் இப்படித்தான் வரப்போகுது. அப்ப ஏயும் பியும் உள்ளீடா போனால் வெளியீடா Z வருது. ஏயும் பியும் உள்ளீடா போனால் வெளியீடா Z வருது. அப்படி வர Z பூலியன் கோவை என்ன சொன்னால் A பிளஸ் B சொல்லி வருது. அப்ப நீங்க ஓர் கேட் சொன்னால் பிளஸ் அடையாளத்தை தான்
போட வேண்டும். ஓகே, அதே போல எங்கேட்டது சொன்னால் இப்படி dot கொண்டு வைக்க வேண்டும். ரைட், இப்ப நாங்க உண்மை அட்டவணை போட போறோம் பிள்ளைகள். உண்மை அட்டவணை எப்பயும் உள்ளீடையும் வெளியீடையும் வச்சுதான் தீர்க்க வேணும். அப்ப உள்ளீடு என்ன? ஏ, அடுத்தது பி, அடுத்தது Z. ஓகே, ஏ பி Z. உள்ளீடு ஏ, அடுத்தது அடுத்த உள்ளீடு பி, அடுத்த வெளியீடு Z தெரியுது. நான் இதை வச்சு ஒரு உண்மை அட்டவணை அடிக்க போகிறேன். இதை வச்சு ஒரு உண்மை அட்டவணை அடிக்க போறேன். இப்ப பாருங்க பிள்ளைகள், இதுல நான் ஏக்கும் பிக்கும் பூஜ்ஜியத்தை கொடுக்குறேன். ஏக்கும் பூஜ்ஜியத்தை கொடுக்குறேன், பிக்கும் பூஜ்ஜியத்தை கொடுக்குறேன். அப்ப ஏக்கும் பூஜ்ஜியத்தை கொடுத்து பிக்கும் பூஜ்ஜியத்தை கொடுத்தால் Z என்ன வரும் சொன்னால் பூஜ்ஜியமா தான் வரும். அதே போல நான் ஏக்கு பூஜ்ஜியத்தை கொடுத்துட்டு பிக்கு ஒன்றை கொடுக்குறேன். ஏக்கு பூஜ்ஜியம் கொடுக்குறேன், பிக்கு ஒன்று கொடுக்குறேன். Z அப்ப என்ன வரும்னு சொன்னால் வெளியீடா ஒன்று வரும். அதே போல நான் ஏக்கு ஒன்றை கொடுத்துட்டு பிக்கு பூஜ்ஜியத்தை கொடுக்குறேன். ஏக்கு ஒன்றை கொடுத்துட்டு பிக்கு பூஜ்ஜியத்தை கொடுத்த சொன்னால் Z வரப்போவது ஒன்றா வரும். அதே போல ஏக்கும் ஒன்றை கொடுக்குறேன், பிக்கும் ஒன்றை கொடுக்குறேன், Z வரப்போவது ஒன்றா வரும். ஓகே, அப்ப நீங்க இதை நினைவு வச்சுக்கொள்ளணும். உண்மை அட்டவணை எப்படி போடுற, உண்மை அட்டவணையில உள்ளீட்டு பெருமானங்கள் எப்படி வந்துச்சு சொன்னா வெளியீட்டு பெருமானம் என்ன வரும்னு சொல்லி நீங்க நினைவு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்து பாருங்க பிள்ளைகள், என்கேட் ஓர் கேட், அடுத்தது வந்து நோட் கேட் சொல்லி என்கேட் ஓர் கேட் நோட் கேட் ஒன்று இருக்குது. அப்ப நோட் கேட் தர்க்க சுற்று வரைபடம் எப்படி வரும்னு சொன்னால் தர்க்க சுற்று வரைபடம் இப்படி வரும். அப்ப என்னவாலும் ஏறு சொல்ற உள்ளீடு பேத்திச்சு சொன்னால் ஏறு சொல்ற உள்ளீடு போனேன்னு சொன்னால் இவங்கள வரப்போல ஏ பாரா வரும். ஏ பாரா வரும். அப்படி சொல்லுங்க பார்க்க. பி பேத்திச்சு சொன்னார், இன்னைக்கால பி போன சொன்னால் இங்களை வரக்குள்ள என்ன வரும்? பி பாரா வரும். ரைட், அது போயிடுச்சு. இப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்குரிய உண்மை அட்டவணைய போட போறோம். ஓகே, உண்மை அட்டவணைக்கு தெரியும் உள்ளீடு ஏ, வெளியீடு ஏ பார். உள்ளீடு ஏ, வெளியீடு ஏ பார். ரைட், அதை ரெண்டையும் வச்சு ஒரு உண்மை அட்டவணை போட போறேன். ஓகே, அப்ப நான் இதுக்கு ஏக்கு பூஜ்ஜியம் கொடுத்த சொல்ற பிள்ளைகள் இங்களை போக போல அதுல தலைக்கீழா அப்படின்னு சொன்னால் பூஜ்ஜியம் பேச்சு சொன்னால் ஒன்று வரும். அப்ப ஏக்கு பூஜ்ஜியம் கொடுத்த சொன்னால் ஏ பாரா ஒன்று வரும். அப்ப ஏக்கு பூஜ்ஜியம் கொடுத்த சொன்னால் ஏ பார் ஒன்று வரும். அதே போல நான் இந்த ஏக்கு ஒன்றை கொடுத்த சொன்னால் ஒன்றை கொடுத்த சொன்னால் இங்களை வரப்போல பூஜ்ஜியமா வரும். அதுல தலைக்கீழா வரும். ஓகே, அப்ப நான் இதுக்கு ஒன்றை கொடுத்த சொன்னால் இங்கள் வரப்போல பூஜ்ஜியமா வரும். ரைட், அப்ப இதுதான் பிள்ளைகள் நாங்க போன கிளாஸ்ல படிச்ச அடிப்படை தர்க்க வாயில்கள்ல 3 அடிப்படை தர்க்க வாயில்கள். இன்னைக்கு நாங்க என்ன படிக்க போறோம் சொன்னால் கூட்டு அல்லது சேர்மான தர்க்க வாயில் சொல்லி உங்களை நீங்க யூட்ல பார்க்க வாங்கிக்கும். ஓகே, அப்ப நீங்க இதை கொஞ்சம் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. நாங்க இப்ப
கூட்டு அல்லது சேர்மான தர்க்க வாயிலை பத்தி பார்ப்போம். ரைட். அப்ப பிள்ளைகள் பாருங்க, கூட்டு அல்லது சேர்மான தர்க்க வாயில்கள் ரெண்டு வாயில் இருக்குது. ரைட். அப்ப ஒன்னாவது நாங்க படிக்க போறது என்ன சொன்னால் நேண்ட் கேட். ஒன்னாவது படிக்க போறது நேண்ட் கேட். நேண்ட் கேட்டை தான் படிக்க போறோம். ஓகே. ஒன்னாவது கூட்டு தர்க்க வாயில் நேண்ட் கேட். ரைட். அப்ப இந்த நேம் கேட் சொல்ற கூட்டு தர்க்க வாயில் எப்படி சொன்னா பிள்ளைகள் ரெண்டு அடிப்படை தர்க்க வாயில்களை சேர்த்து தான் இந்த நேம் கேட் உருவாக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த ரெண்டு அடிப்படை தர்க்க வாயில்களும் என்னென்ன சொன்னால் என்கேட்டும் அடுத்தது நொட் கேட்டும் சேர்ந்து தான் இந்த நேம் கேட் உருவாக்கப்பட்டிருக்குது. ரைட். என்கேட்டும் நொட் கேட்டும் சேர்ந்து தான் இந்த நேம் கேட் உருவாக்கப்பட்டிருக்குது. அப்ப உங்களுக்கு பார்த்தால் உங்களுக்கு ஒரு இந்த தர்க்க சுற்று வரைபடம் வந்து தந்தீங்க பாருங்க. அப்ப என்கேட்டும் நொட் கேட்டும் சேர்ந்து தான் இந்த நேம் கேட் உருவாக்கப்பட்டது. சரியா? என்கேட்டும் நொட் கேட்டும் சேர்ந்துதான் நேம் கேட் உருவாக்கப்படுகிறது. அப்ப நீங்க சொல்லுங்க பார்க்க, இங்கல ஏயும் பியும் போன சொன்னால் வெளியீடு வரக்கூடியதுல பூலியம் பெருமானம் என்ன பூலியம் பெருமானம் சொல்லுங்க பார்க்க. எஸ், என்ன ஏ டாட் பி சொல்லி வரும். ஏ டாட் பி சொல்லி வரும். அந்த ஏ டாட் பி இதுல பெய்த்து இங்கல போகக்குள்ள, இந்த நொட் கேட்ல பெய்த்து இங்கல வரக்குள்ள என்னவா மாறும்? இங்கல ஏ டாட் பி இங்கல போனா என்ன வரும்? ஏ டாட் பி பார் சொல்லி வரும். ஏ டாட் பி பார் சொல்லி வருமே. விளங்கிச்சாது? ரைட். அப்ப இதே வேலை தான் இதுல நடக்குது. இங்கல ஏயும் பியும் போனது சொன்னால் பிள்ளைகள் வெளியீடாக வரும் Z, அப்படி வெளியீடா வர Z பூலியன் கோவை என்ன சொன்னால் ஏ டாட் பி முழுவதின் பார். ஏ டாட் பி முழுவதின் பார் சொல்லித்தான் வரப்போகுது. ரைட். அப்ப எப்பயும் நினைவு வச்சு கொள்ளுங்க, நேம் கேட்டு சொல்றது இந்த என் கேட்டுல மறுவடிவம். இந்த என் கேட்ட நொட் கேட்டுக்குள்ளால் அனுப்பினால் என்ன வருமோ அது போலத்தான் நேம் கேட். ஓகே. என் கேட்டுட மறுவடிவம், என் கேட்ட மறுதலை. சரியா? என் கேட்ட மறுதலை. சரி, ஓகே. அப்ப நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னால் உங்களுக்கு இனிட்ட ஒரு தர்க்க சுற்று வரைபடம் ஒன்று தந்திக்குது. இதுதான் தந்திக்குது. உங்களோட டியூட்ல பார்த்தால் விளங்கி கொள்ளே. அப்ப அங்கிட்ட பூலியன் கோவை சொல்லி Z ஈக்குவல் ஏ டாட் பி முழுவதின் பார் சொல்றத அடிச்சு கொள்ளுங்க. ஓகே. அப்ப எனக்கு இந்த படம் தான் வேணும். இந்த படம் தான் நேம் கேட்ட தர்க்க சுற்று படம். ரைட். அப்ப நான் இதை அழிக்கிறேன். அப்ப நான் இப்ப நேம் கேட்ட தர்க்க சுற்று வரைபடத்தை வரைஞ்சு கொள்ள போவேன். ஏயும்
பியும் போனான்னு சொன்னால் Z வரும். அப்படி வர Z பூலியன் கோவை என்ன சொன்னால் A டாட் B முழுவதின் பார் சொல்லி வரும். A டாட் B முழுவதின் பார் சொல்லி வரும். ரைட். இப்ப நாங்க உண்மை அட்டவணை போட போறோம். சரியா? நாங்க இப்ப உண்மை அட்டவணை போட போறோம். இதே மதிக்கிறேன். உண்மை அட்டவணை போட போறோம். உண்மை அட்டவணை போடுற பிள்ளைகள் எப்பையும் உள்ளீட்டையும் வெளியீட்டையும் வச்சுதான். அப்ப நான் போட போறேன். பாருங்க, உள்ளீடு என்ன இது? உள்ளீடு என்ன இது? ஏயும் பியும். உள்ளீடு என்ன இது? ஏயும் அடுத்தது பியும். வெளியீடு என்ன இது? ஜெட்டரு ஈக்குது. ஜெட்டரு ஈக்குது. அப்ப ஜெட் ஈக்குவல் ஏ டாட் பி முழுவதின் பார்னு சொல்லி வரும். சரியா? இப்ப நான் போட்டேன்னு சொன்னா இந்த உண்மை அட்டவணை போட்டேன்னு சொன்ன பிள்ளைகள் ரைட். இப்ப பாருங்க, நான் ஏக்கு பூஜ்ஜியமும் பிக்கும் பூஜ்ஜியம் கொடுக்குறேன். ஏக்கு பூஜ்ஜியமும் பிக்கு பூஜ்ஜியமும் கொடுக்குறேன். இப்ப ஏக்கு பூஜ்ஜியமும் பிக்கு பூஜ்ஜியமும் கொடுத்தால் நான் உங்களுக்கு சொன்னேன் நேம் கேட்டு சொல்றது என் கேட்டுட மறுதலைன்னு சொல்லி. சரியா? நேம் கேட்டு சொல்றது என் கேட்ட மறுதலை. அப்ப பூஜ்ஜியமும் பூஜ்ஜியமும் போனால் என் கேட்டுல என்ன வரும் சொல்லுங்க பார்க்க. பூஜ்ஜியமும் பூஜ்ஜியமும் போனால் என் கேட்டுல நாங்க படிச்சோம் தானே இதுக்கு முதல் என் கேட் இப்படி வந்துச்சு. என் கேட் ரைட். பூஜ்ஜியமும் பூஜ்ஜியமும் போனால் என்ன வெளியிடா வரும்? என் கேட்ல பூஜ்ஜியமா தான் வரும். பூஜ்ஜியமா தான் வரும். அதோட மறுத்தால தான் இந்த நேர் கேட்ல வரப்போகுது. அப்ப பூஜ்ஜியமும் பூஜ்ஜியமா போனால் என் கேட்ல பூஜ்ஜியம் வரும். நேர் கேட்ல ஒன்று சொல்லி வரும். நேர் கேட்ல ஒன்று சொல்லி வரும். அதே போல ஏக்கு பூஜ்ஜியமும் பிக்கு ஒன்றும் கொடுத்தால் ஏக்கு பூஜ்ஜியமும் பிக்கு ஒன்றும் கொடுத்தால் என் கேட்ல என்ன வரப்போகுது? என் கேட்ல வரப்போறது பூஜ்ஜியம்னு சொல்லி. அப்ப நேன் கேட்டு சொல்றது என் கேட்டுட மறுதலை. ரைட். அப்ப பூஜ்ஜியமும் ஒன்றும் கொடுத்தால் என் கேட்ல பூஜ்ஜியம் வருது சொன்னால் நேன் கேட்ல ஒன்று வரும். நேன் கேட்ல ஒன்று வரும். அதே போல ஏக்கு ஒன்றும் பிக்கு பூஜ்ஜியமும் கொடுத்தார் சொன்னார். ஏக்கு ஒன்றும் பிக்கு பூஜ்ஜியமும் கொடுத்தார் சொன்னால் ஏக்கு ஒன்றும் பிக்கு பூஜ்ஜியமும் கொடுத்தார் சொன்னால் என் கேட்ல என்ன வரும்? என் கேட்ல வரும் பூஜ்ஜியம்னு சொல்லி. அதிட மறுத்தால தானே நேம் கேட். அப்ப என்ன வரும்? ஒன்று சொல்லி வரும். ஒன்று சொல்லி வரும். அதே போல நான் ஏக்கு என்னத்தை கொடுக்க போறேன்னு சொன்னால் ஒன்றையும் பிக்கு ஒன்றையும் கொடுக்கிறேன். அப்ப ஏக்கு ஒன்றும் பிக்கு ஒன்றும் கொடுத்தால் என் கேட்ல என்ன வரப்போகுது? என் கேட்ல வரும் ஒன்று ரிசல்ட். அப்ப நேன் கேட் ரிசல்ட் அதிடம் மறுத்தாங்க என்ன வரும்? அப்ப ஒன்றும் ஒன்றும் போனால் வரப்போறது பூஜ்ஜியம் சொல்லி. சரியா? அப்ப இதுதான் நேன் கேட்ட உண்மை அட்டவணை. அப்ப நான் உங்களுக்கு உங்களுக்கு டியூட்ல தந்தீவேன் பாருங்க. ஜெட்டு சொல்றதுக்கு இங்கிட்ட இடைவெளி யுக்திக்கும். சோ நீங்க அதை ஃபில் பண்ணி கொள்ளுங்க. நீங்க அதை ஃபில் பண்ணி கொள்ளுங்க.
ரைட். அப்ப உங்களுக்கு தந்தி இது பாருங்க. நீங்க எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதை அழிக்கிறேன். ரைட். அப்ப பாருங்க, உங்களுக்கு தந்தி கீழே கீழே உள்ள தர்க்க சுற்றின் பூலியன் கோவையை தருக சொல்லி தந்திக்குது. அப்ப தர்க்க சுற்று 2 தந்திக்குது. அதோட பூலியன் கோவை வெளியிட்டுட பூலியன் கோவையை தர சொல்லிக்குது. ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு ரைட். அப்ப பாருங்க பிள்ளைகள், 2 பூலியன் இது தர்க்க சுற்று தந்திக்குது. அதுல பூலியன் கோவையை கேட்டிக்கிறாங்க. அப்ப நீங்க இது செட்டோட அவுட்புட்டா என்ன பூலியன் கோவை வரும், அடுத்தது டீட அவுட்புட்டா என்ன பூலியன் கோவை வரும்னு சொல்லி போடுங்க. ஓகே, குயிக்கா போடுங்க. ரைட். அப்ப ஆன்சர் சரி. அப்ப z என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் எக்ஸ் டாட் y முழுவதின் பார்னு சொல்லி வரும். எக்ஸ் டாட் y முழுவதின் பார். அதே போல டி என்ன வரும்னு சொன்னால் ஏ டாட் பி டாட் சி முழுவதின் பார்னு சொல்லி வரும். ஏ டாட் பி டாட் சி முழுவதின் பார்னு சொல்லி வரும். ரைட். நீங்க எழுதிப்பீங்க. இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் நேம் கேட்ட முடிச்சிட்டு இப்ப 2வது சேர்மான தர்க்க வாயில் நோர் கேட்ட பத்தி தான் பார்க்க போறோம். சோ எல்லாரும் பிள்ளைகள் நீங்க 5வது பக்கத்தை பாருங்க. நான் இதை அழிக்கிறேன். ரைட். அப்ப 2வது சேர்மான தர்க்க வாயில் நோர் கேட்ட பத்தி தான் பார்க்க போறோம். நோர் கேட். அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நோர் கேட்டும் 2 அடிப்படை தர்க்க வாயில்கள் இணைந்து தான் இது உருவாகுது. அப்ப ஓர் கேட்டும் நொட் கேட்டும் சேர்ந்து தான் நோர் கேட் உருவாகுது. ரைட். அப்ப இந்த நோர் கேட்டு செல்றது ஓர் கேட்ல மறுதலையா இப்பாரு. இந்த நோர் கேட்டு செல்றது ஓர் கேட்டுல மறுதலையா இப்பாரு. தர்க்க சுற்று வரைபடம் எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் பாருங்க, ஓர் கேட்டு செல்றது இப்படி இருக்கும். ரைட். அப்ப ஏயும் பியும் போல் திக்கி சொன்னால் அதோட நொட்கேட்ட சேர்த்து சொன்னார். ஏயும் பியும் போனால் இங்கல வர போல ஏ பிளஸ் பி சொல்லி பூலியன் கோவை வரும். அந்த ஏ பிளஸ் பிய இதோட அனுப்பினால் வரப்போறது ஏ பிளஸ் பி பார்னு சொல்லி வரும். ரைட். அப்ப நான் இந்த ஓர் கேட்டையும் இந்த நொட் கேட்டையும் சேர்த்து உருவாக்க போறது தான் என்ன சொன்னால் நோர் கேட்டா இருக்கும். என்ன நோர் கேட்டா இருக்கும். ரைட். அப்ப நோர் கேட்ட தர்க்க சுற்று வரைபடம் இப்படித்தான் இருக்கும். இப்ப ஏயும் பியும் பேத்திக்கு சொன்னால் ஏயும் பியும் போன சொன்னால் வெளியீடா வரப்போறது ஏ பிளஸ் பி
முழுவதின் பார்னு சொல்லி ஏ பிளஸ் பி முழுவதின் பார்னு சொல்லி வெளியிட வரும். ரைட். அப்ப நான் இத தர்க்க சுற்று வரைபடம் மட்டும்தான் எங்களுக்கு வேணும். நான் மற்றதெல்லாம் அளிக்கிறேன். ரைட். அப்ப பாருங்க, உங்களுக்கு கேட்டட தர்க்க சுற்று வரைபடம் தந்திருக்குது. ஏயும் பியும் போனால் ஏயும் பியும் போனால் ஜெட் வருதாம். அப்படி வர ஜெட் வெளியீட்டுக்கான பூலியன் கோவை என்ன சொன்னால் ஏயும் பியும் போனால் ஏ பிளஸ் பி முழுவதின் பார்னு சொல்லி வரும். ஏ பிளஸ் பி முழுவதின் பார்னு சொல்லி வரும். ரைட். இப்ப நாங்க இதுக்குரிய உண்மை அட்டவணை போட்டோம்னு சொன்னா பாருங்க பிள்ளைகள், ஏ இருக்குது, இன்புட் ஏ இருக்குது, இன்னொரு இன்புட் பி இருக்குது, இன்னொரு அடுத்த அவுட்புட் ஆகிக்குது ஜெட் சொல்லி ஏயும் பியும் ஜெட்டும் இருக்குது. பாருங்க பிள்ளைகள், அப்ப நான் இப்ப ஒன்னாவது ஏக்கு பூஜ்ஜியமும் பிக்கு பூஜ்ஜியமும் கொடுக்குறேன். ஏக்கு பூஜ்ஜியமும் பிக்கு பூஜ்ஜியமும். அப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த நோர் கேட்டு செல்றது ஓர் கேட்டுட மறுத்தலை. இந்த நோர் கேட்டு செல்றது ஓர் கேட்டுட மறுத்தலை. அப்ப ஏக்கு பூஜ்ஜியமும் பிக்கு பூஜ்ஜியமும் பேத்திச்சு சொன்னால் ஓர் கேட்ல வரப்போறது பூஜ்ஜியம். ஓர் கேட்ல வரப்போறது பூஜ்ஜியம். அப்ப இந்த நோர் கேட்ல வரப்போறது அதுட மறுத்தலை. அப்ப ஓர் கேட்ல பூஜ்ஜியம்னு சொன்னால் நோர் கேட்ல வரப்போறது உண்டு. அதே போல இந்த ஏக்கும் இந்த பிக்கும் ஏக்கு பூஜ்ஜியமும் பிக்கு ஒன்று, ஏக்கு பூஜ்ஜியமும் பிக்கு ஒன்றும் கொடுத்தால் ஓர் கேட்டுல இப்படி இருக்கிற ஓர் கேட்டுல இதுக்கு பூஜ்ஜியமும் இதுக்கு ஒன்றும் கொடுத்த சொன்னால் வரப்போறது ஓர் கேட்டுல ஒன்று சொல்லி வரும். ஆனால் நோர் கேட்டு சொல்றது ஓர் கேட்டுட மறுத்தலை. அப்ப பூஜ்ஜியமும் ஒன்றும் பேத்திச்சு சொன்னால் ஓர் கேட்டுல ஒன்று வந்துச்சு சொன்னால் நோர் கேட்டுல அதுல மறுத்தலை பூஜ்ஜியம் வரும். பூஜ்ஜியம் வரும். அதே போல ஏக்கு ஒன்றும் பிக்கு பூஜ்ஜியமும் வந்தால் ஏக்கு ஒன்றும் பிக்கு பூஜ்ஜியமும் கொடுத்த சொன்னால் வரப்போறது என்ன சொன்னால் ஓர் கேட்டுல வரப்போறது ஒன்று. அப்ப நோர் கேட்டு சொல்றது ஓர் கேட்டுட மறுத்தானே. அப்ப ஓர் கேட்டுல ஒன்று வந்தால் இங்க பூஜ்ஜியம் வரும். ரைட். அப்ப ஏக்கு ஒன்றும் பிக்கு ஒன்றும் கொடுத்த சொன்னால் ஏக்கு ஒன்றும் பிக்கு ஒன்றும் கொடுத்த சொன்னால் ஓர் கேட்டுல வரப்போறது ஒன்று. அப்ப நோர் கேட்டு சொல்றது அதோட மறுத்தலை. அப்ப இங்க வரப்போறது பூஜ்ஜியம். ரைட். அப்ப இதுதான் நோர் கேட்டோட உண்மை அட்டவணை. உங்களுக்கு இந்த ஜெட்டுக்கு பிளாங்க் வெட்டிக்கும். சோ அதை ஃபில் பண்ணுங்க. நாங்க அடுத்த கேள்வியை பார்ப்போம்.
ரைட். அப்ப நான் இத அழிக்கிறேன். அடுத்த ரெண்டு பாருங்க. உங்களுக்கு கீழே உள்ள தர்க்க சுற்றின் பூலியன் கோவையை தருக சொல்லி ரெண்டு கேள்வி தந்திக்குது. அதை நான் ஒயிட் போர்ட்ல எழுதுறேன். ரைட். பாருங்க அப்ப ரெண்டு தர்க்க சுற்று தந்திக்குது. பாருங்க. ரைட். அப்ப நான் இந்த நெட்டுக்குரிய அவுட்புட்டுக்குரிய பூலியன் கோவையும் இந்த கியூக்குரிய அவுட்புட்டுக்குரிய பூலியன் கோவை வேணும். அப்ப நான் எழுதுகிறேன் Z ஈக்குவல் ஏயும் பியும் போல சொன்னால் ஏ பிளஸ் பி முழுவதின் பார் சொல்லி வரும். ஏ பிளஸ் பி முழுவதின் பார் சொல்லி வரும். அதே போல கியூக்குரிய அவுட்புட் என்ன சொன்னால் ஏயும் பியும் சியும் போனால் ஏ பிளஸ் பி பிளஸ் சி முழுவதின் பார் சொல்லி வரும். ரைட். அப்ப இதுதான் அவுட்புட்டுக்குரிய பூலியன் கோவை. நீங்கள் எழுதி கொள்ளுங்க. ரைட். அப்ப பிள்ளைகள் நாங்க அடுத்த பக்கத்துக்கு போவோம். பாருங்க. கேள்விதான் நீங்க இருப்ப கீழே உள்ள தர்க்க சுற்றுக்குரிய வெளியீட்டுக்குரிய பூலியன் கோவை தருக சொல்லிக்குது. அப்ப ஐந்து ஒரு தர்க்க சுற்று தந்திக்குது. அதுக்குரிய வெளியீட்டுக்குரிய பூலியன் கோவை என்னன்னு சொல்லி கேட்டிக்கிறாங்க. ரைட். அப்ப ஒன்னாவது பாருங்க. ஒன்னாவது ரைட். ஒன்னாவது தர்க்க சுற்று தந்திக்குது. இது என்ன கேட் உங்களுக்கு தெரியும், என் கேட். அப்ப இதுல சியும் ஏயும் பேத்திக்கு சொன்னால் உள்ளீடா ஆர் வெளியீடா வரும். அந்த ஆறுக்குரிய அந்த ஆறுக்குரிய வெளியீடு என்ன சொல்லி கண்டுபிடிக்கணும். ரைட். ரெண்டாவது
இந்த 4 படம் வரைஞ்சிக்குது தர்க்க சுற்று. அதுக்குரிய வெளியீட்டுக்குரிய பூலியன் கோவைய குயிக்கா நீங்க சொல்லுங்க. அப்ப நான் ஆன்சர் எழுதுறேன் பாருங்க. ஆறு சொல்ற இந்த வெளியீட்டுக்குரிய பூலியன் கோவை என்ன சொன்னால், சீரு சொல்ற உள்ளீடும் ஏறு சொல்ற உள்ளீடும் உங்களுக்கு தெரியும். எண்கேட்ல பேசிச்சு சொன்னா பிள்ளைகள் வரப்போறது சி டாட் ஏறு சொல்றது. சி டாட் ஏறு சொல்றது. அப்ப ஆர் ஈக்குவல் சி டாட் ஏறு சொல்லி வரும். ரைட். அடுத்தது பாருங்க. இதுல இங்கல சீரு சொல்ற உள்ளீடு நீக்குது. அதே போல ஏறு சொல்ற உள்ளீடு வரப்போல இங்கிட்ட ஒரு நொட் கேட் ஒன்று இருக்குது. அப்ப ஏறு சொல்றது இங்கல போக போல ஏ பாரா மாறும். ஏ பாரா மாறும். அப்ப சியும் ஏ பாரும் என் கேட்ல போன சொன்னால் வரப்போறது சி டாட் ஏ பார். சி டாட் ஏ பார் சொல்லி வரும். ரைட், எழுதி கொள்ளுங்க. அடுத்தது பிள்ளைகள் பாருங்க. இங்கிட்ட உள்ளீடா எக்ஸ் போகுது. அதே போல இங்கல உள்ளீடா y போக போல இங்கிட்ட ஒரு நொட் கேட் ஒன்று இருக்குது. அப்ப நொட் கேட் சொல்ல போல y இங்கல போக போல y பாரா மாறும். y பாரா மாறும். அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் எக்ஸ் அடுத்தது y பார் ரெண்டும் போகுது. இது என்ன கேட் சொன்னால் நேன் கேட் ஒன்றுக்குள்ளால போகுது. அப்ப என்ன நடக்கும்டா எக்ஸும் y பாரும் போகுது என்னதுக்குள்ளால நேன் கேட்டுக்குள்ள. அது சுட்டி முழுவதின் பார்வு போன்ற முழுவதின் பார்வு சொல்லி போன்ற. ரைட். அடுத்தக்குரிய பாருங்க. இது என்ன கேட்டு சொன்னா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் ஓவர் கேட். ரைட். அப்ப ஏயும் பியும் உள்ளீடா இருக்குது. அதே போல சி வெளியீடா இருக்குது. இந்த சிக்குரிய வெளியீட்டுக்குரிய பூலியன் கோவை என்ன சொன்னா பிள்ளைகள் பாருங்க. ஏயும் பியும் உள்ளீடு போனால் வெளியிட வரப்போறது ஏ பிளஸ் பி சொல்லி வரும். ஏ பிளஸ் பி சொல்லி வெளியிட வரும். அப்ப நீங்க இதுக்குரிய ஆன்சரை எழுதி கொள்ளுங்க. ரைட். நான் இதை அழிக்கிறேன். இன்னும் 3 தர்க்க சுற்றுக்கள் தந்திக்குது. அதுல பூலியன் கோவை வெளியீட்டுக்கான பூலியன் கோவையை தர சொல்லி. ரைட். அஞ்சாவது பாருங்க பிள்ளைகள். அஞ்சாவது அஞ்சாவது
ஓகே, அப்ப இன்னும் 3 தர்க்க சுற்றுகள் வந்திக்குது டியூப்ல. அப்ப நீங்க இந்த 3க்கும் உரிய வெளியீட்டுக்கான பூலியன் கோவைய குயிக்கா போடுங்க. ஓகே, நான் இப்ப எழுதுறேன். ஆன்சர் அனுப்பிக்கிறீங்க. இப்ப பாருங்க பிள்ளைகள், இது ஒரு ஓர் கேட், இங்கல ஒரு நொட் கேட்டும் இருக்குது. இங்கல ஏறு சொல்ற உள்ளீடு போகுது, இங்கல பீரு சொல்ற உள்ளீடு நொட் கேட்டுக்கு இங்கல போனால் பி பார்னு சொல்லி வரும். ரைட்? அப்ப ஏயும் பி பாரும் ஓர் கேட்ல போனால் வரப்போறது ஏ பிளஸ் பி பார் சொல்லி, ஏ பிளஸ் பி பார் சொல்லி. ரைட்? அப்ப இந்த 6வது இதை பாருங்க. இங்கிட்ட யூஸ் பண்றது, இங்கிட்ட பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நோர் கேட் ஒன்று. பாருங்க, இது நோர் கேட். அதே போல இங்கிட்ட ஒரு நொட் கேட்டும் இருக்குது. அப்ப எக்ஸ் சொல்றது உள்ளீடா போகுது, இந்த y இந்த நொட் கேட்டுக்கு இங்கல போனால் y பாரா மாறும், y பாரா மாறும். அப்ப எக்ஸும் y பாரும் இந்த நோர் கேட்டுக்குள்ளால போனால் எக்ஸ் பிளஸ் y பார் முழுவதின் பார் சொல்லி வரும். எக்ஸ் பிளஸ் y பார் முழுவதின் பார் சொல்லி வரும். ரைட்? இத கேள்வியை பாருங்க பிள்ளைகள். இங்கிட்ட ஒரு என் கேட்டும் இங்கிட்ட ஒரு ஓர் கேட்டும் இருக்குது. இந்த என் கேட்ல உள்ளீடா எக்ஸும் வையும் போகுது. அப்ப வெளியீடா இத வரப்போறது எந்த பூலியன் போகுது சொன்னால் எக்ஸ் டாட் வைன்னு சொல்லி வரும். எக்ஸ் டாட் வைன்னு சொல்லி வரும். இங்க இந்த எக்ஸ் டாட் வையோட இங்க ஜெட் சொல்றது பேய்த்து இணையுது. அப்ப இந்த ஓர் கேட்டோட அப்ப எக்ஸ் y இந்த எக்ஸ் டாட் y எக்ஸ் y எழுதுறேன். எக்ஸ் y பிளஸ் இந்த z. ஓகே, அப்ப ஏறு சொல்ற வெளியீட்டுக்குரிய பூலியன் கோவை எக்ஸ் y பிளஸ் z சொல்லி வரும். அப்ப இதுதான் ஒரு டியூப்ல இருக்கிற 7 பூலியன் தர்க்க சுற்றுகளுக்கும் உரிய பூலியன் கோவைகள். ஓகே, அப்ப அதை எழுதி கொள்ளுங்க. நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். ரைட், அப்ப நான் இதை அழிகிறேன் பிள்ளைகள். இப்ப பாருங்க, ஓகே, அப்ப பாருங்க இன்னொரு அடுத்த பக்கம் இன்னொரு கேள்வி எழுதுறது. இது பூலியன் கோவைகளுக்குரிய தருக்க சுற்றை வரைகிறாரு சொல்லி. அப்ப உங்களுக்கு ஒன்றாவது ஒரு பூலியன் கோவை என்றுதான் நீங்க பாருங்க. ஒன்றாவது ஒரு பூலியன் கோவை y ஈக்குவல் a பிளஸ் b டாட் சி பிளஸ் டி சொல்லி. ரைட்? இதுதான் ஒன்னாவது பூலியன் கோவை தந்திக்கிறது. ரெண்டாவது தந்திக்கிறது பாருங்க. ரெண்டாவது y
ஈக்குவல் a plus b dot c bar சொல்லி dot c bar சொல்லி அதே போல மூணாவது ஒன்று தந்தீர்கள் பாருங்க y equal ab plus ab plus bc ab plus bc ரைட். அப்ப நாங்க இப்ப பார்க்க போறோம் பாருங்க இதுக்குரிய தர்க்க சுற்று எப்படி வரப்போறது சொல்லி பார்க்க போறோம். பாருங்க பிள்ளைகள் ஏ பி சொல்ற உள்ளீடு இருக்குது சரியா. வயிறு சொல்ற வெளியீட்டுக்கு சமனா ஏ பி சொல்ற உள்ளீடு இது ரெண்டும் என்னத்தால இணையுது சொன்னால் ஏயும் பியும் பாருங்க பிளஸ். அப்ப பிளஸ் சொன்னா உங்களுக்கு தெரியும் ஓர் கேட் ரைட். இப்ப நான் இங்க வரைகிறேன் ஏயும் பியும் பிளஸ் அப்ப ஓர் கேட். அப்ப ஏயும் பியும் போனால் இங்கல வரக்கூடியது ஏ பிளஸ் பி சொல்லி ரைட். அதே போல இங்க பாருங்க பிள்ளைகள் சி பிளஸ் டி. அப்ப சி சொல்ற இன்புட்டும் டி சொல்ற இன்புட்டும் பிளஸ் சொன்னால் ஓர் கேட். ஓகே. அப்ப சியும் டியும் ஓர் கேட்டால கனெக்ட் ஆகணும். சி டி. அப்ப இங்கல வரப்போல சி பிளஸ் டி சொல்லி வரும். இப்ப என்ன சொன்னால் இந்த ஏ பிளஸ் பியும் சி பிளஸ் டியும் ரெண்டும் இங்கிட்ட ஒரு டொட்டால கனெக்ட் ஆகுது. அப்படி சொன்னால் ரெண்டும் என்கேட்டால கனெக்ட் ஆகணும் ரைட். அப்ப நான் இதை இப்படி அறிஞ்சு கொள்றேன். அப்ப இங்கல வாரது வெளியீடா வர போறது பை சரியா. அப்ப பாருங்க வயிறு சொல்றது இங்கல வார ஏயும் பியும் இங்கக்கு வந்தால் ஏ பிளஸ் பி, இங்கல சியும் டியும் வந்த சொன்னால் சி பிளஸ் டி. அப்ப ரெண்டையும் சேர்த்து சொன்னால் y ஈக்குவல் ஏ பிளஸ் பி டாட் சி பிளஸ் டி சொல்லி வரும். சி பிளஸ் டி சொல்லி வரும் ரைட். அப்ப இதுக்குரிய இந்த பூலியன் கோவைக்குரிய தர்க்க சுற்று வரைபடம் தான் இது ரைட். இப்ப ரெண்டாவது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். ஏ பி சி சொல்லி மூணு உள்ளீடுகள் இருக்குது. வயிறு சொல்றது வெளியீடு. ஓகே. ஏ பி சொல்ற உள்ளீடு பிளஸ் அப்படி சொன்னா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் பிளஸ் சொன்னால் ஓர் கேட். அப்ப ஏயும் பியும் இணைந்து ஓர் கேட்டால ஏயும் பியும் இணைந்து ஓர் கேட்டால ரைட். அப்ப ஏ பிளஸ் பி சொல்லி வரும். அதே போல இங்க பாருங்க சி பார் இருக்குது. ஓகே. அப்ப ஏ பிளஸ் பியோட சி பார் இணைந்து டொட் டொட் ஒரு சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் என் கேட். டொட் ஒரு சொன்னா உங்களுக்கு தெரியும் என் கேட். அப்ப சி பார் எங்களுக்கு எடுக்கணும் சொன்னா பிள்ளைகள் என்ன சொன்னால் சிய நொட் கேட்டுக்குள்ளால அனுப்பணும் ரைட். அப்ப சிய நொட் கேட்டுக்குள்ளால அனுப்பினால் இங்கல வரக்குள்ள சி பார் சொல்லி வரும். அப்ப ஏ பிளஸ் பியும் சி பாரும் இணைய போகுது இந்த டொட்டால. டொட்டு சொல்றது என்கேட். ஓகே. அப்ப நான் என்கேட்டால ரெண்டையும் இணைக்கிறேன். அப்ப வெளியீடா வரப்போறது y. ஓகே. அப்ப y ஈக்குவல் தான் y ஈக்குவல் a பிளஸ் b டாட் சி பார் சொல்லி வரும் ரைட். அடுத்து மூணாவது கேள்வியை பாருங்க. y ஈக்குவல் ab பிளஸ் bc இருக்குது. அப்ப பிள்ளைகள் ab சொல்றது என்னது இப்படி இருந்தால்
ஏயும் பியும் டொட். அப்ப ஏயும் பியும் என் கேட்டால இணையுது. சரி, அதே போல பியும் சியும் என் கேட்டால இணையுது. ஓகே, அப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஏயையும் பியையும் என் கேட்டால இணைக்கிறேன். அப்ப ஏயும் பியும் பேச்சு சொன்னால் வரப்போறது ஏ டாட் பின்னு சொல்லி ஏ டாட் பின்னு சொல்லி அதுக்கு பிறகு இந்த பியையும் சியையும் இணைக்கணும். அப்ப நான் இந்த பியை இணைக்கையும் எடுக்கணும். சோ இதுல ஒரு டொட்டை போட்டு அதை அப்படியே கீழே இழுக்கிறேன். கீழே இழுத்து அதே போல இவங்களை சியையும் எடுத்துட்டு வரேன். அதை ரெண்டையும் ஜாயின் பண்றேன் எங்கேட்ல. அதை ரெண்டையும் ஜாயின் பண்றேன் எங்கேட்ல. இப்ப நான் பேத்திக்கு சொன்னான் இங்களை வருது ஏ டாட் பி, இங்களை போறது பியும் இது சியும். அப்ப பி சி, பி டாட் சி, அதை பிசி எழுது. இப்ப இந்த ஏ டாட் பி அல்லது ஏபிய ஏ டாட் பி ஏபி ரெண்டும் ஒண்ணு. ஏ டாட் பி அல்லது ஏபிய இந்த பிசிய ரெண்டையும் கனெக்ட் பண்றது இங்க பிளஸ் ஆக. பிளஸ் சொன்னா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் என்ன கேட் ஓர் கேட், ரைட்? அப்ப இத நான் ஓர் கேட்டால கனெக்ட் பண்றேன். அப்ப பாருங்க y சொல்ற அவுட்புட் வரும். அப்ப y சொல்ற அவுட்புட் என்னவா வரப்போகுது? ஏபி பிளஸ் பிசி. y ஈக்குவல் ஏபி பிளஸ் பிசி இது வரும். ஏபி பிளஸ் பிசி. அப்ப இதே y ஈக்குவல் ஏ பிளஸ் பி டாட் சி பார் சொல்லி வரும். அப்ப இதுதான் இந்த பூலியன் கோவைகளுக்குரிய தர்க்க சுற்றுக்கள். சோ நீங்க இதை எழுதி கொள்ளுங்க. ரைட், அப்ப நான் இதை அழிக்கிறேன். இன்னும் 4வது 5வது மீக்குது, 6வது விடுங்க. எது சொன்னாலும் அது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஆகிக்கும். ஓலெவல் சிலபஸுக்கு பெரிசா அப்படி வராது. ஓகே, சரி. அப்ப பாருங்க 4வது பூலியன் கோவை என்று தந்தீங்க. 4வது y ஈக்குவல் a plus b dot c plus d சிக்கு மேல பார் ஒன்று இருக்குது, ரைட்? அது 4வது. 5வது y ஈக்குவல் a dot b dot c, இது வரும், ரைட்? நான் இப்ப இதை குயிக்கா வரைஞ்சு காட்டுறேன். இங்க பாருங்க பிள்ளைகள், ஏயும் பியும் சென்ற உள்ளீடு இங்க பிளஸ் ஆல கனெக்ட் ஆகுது. அப்ப பிளஸ் உங்களுக்கு தெரியும் ஓர் கேட். அப்ப நான்
ஏயும் பியில் செல்ற உள்ளீடு ரெண்டையும் ஓர் கேட்டால கனெக்ட் பண்றேன். ஏ பி. அதே போல இங்க பாருங்க சி பார் பிளஸ் டி. அப்ப சி பார் சொல்றதும் டியும் கனெக்ட் ஆகுது ஓர் கேட்டால. அப்ப சி பார் எடுக்கணும் சொன்னால் சிய அனுப்பணும் என்னதுக்குள்ளால கேட்டுக்குள்ளால. அப்ப சி இங்க போனால் இங்க வர போல சி பார் சொல்லி வருவார். அதே போல டி வருவாரு. இப்ப சி பாரையும் டியையும் இணைக்கணும் என்னத்தால ஓர் கேட்டால. ஓர் கேட்டால. அப்ப இவங்க ரெண்டு பேரையும் இணைக்க போறது டொட். இப்ப டொட் சொல்றது என்கேட். இப்ப என்கேட்டோட வரையில என்கேட்டோட வரையில. அப்ப y இது சொல்ற வெளியீடு வரும். ரைட். அப்ப ஏயும் பியும் போனால் இங்க ஏ பிளஸ் பி இது சொல்லிக்கணும். சியும் டியும் போனால் இது சி பார் மாதிரி இங்க வரப்போல சி பார் பிளஸ் டி சொல்லி வரும். ரைட். அப்ப இது ரெண்டும் போனால் என்கேட்டால ஏ பிளஸ் பி டாட் சி பார் பிளஸ் டி சொல்லி வரும். ரைட். இது அஞ்சாவது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். ஏ பி சி y ஈக்குவல் ஏ டாட் பி டாட் சி சொல்லி இது. அப்ப டாட் வந்தால் உங்களுக்கு தெரியும் ஏ பி சி மூன்று உள்ளீடுகளும் என்கேட்டினதாக இருக்கும். அப்ப ஏ பி சி இங்க வரப்போறது y. ஓகே. அப்ப ஏ பி சி சொல்றது என்கேட்டினுக்காக போனால் y வரும். y-க்குரிய பூலியன் ஏ டாட் பி டாட் சி சொல்லி வரும். ஓகே. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா பிள்ளைகள் 2025 பாஸ் பேப்பர் கேள்வி தான் செய்ய போறோம். இதுல வந்தது. அப்ப நான் இதை அழிக்கிறேன். ரைட். பாருங்க. அப்ப நீங்க வேற பேப்பர் ஒன்று எடுத்து எழுதி கொண்டாலும் சரியே. ரைட். அப்ப எழுதி கொள்ளுங்க. ஒன்னாவது பார்ட் 2ல ஒன்னாவது கேள்வியில பார்ட் 2ல ஒன்னாவது கேள்வியில நாலாவது கேள்வி. ஒன்னாவது மெயின் கேள்வியில நாலாவது கேள்வி. ஓகே. அப்ப எழுதி கொள்ளுங்க. என் படலையையும் ஓர் படலையையும் மாத்திரம் பயன்படுத்தி பூலட்கோவை பூலியன் கோவை தான் சொல்லிக்கிறேன். ஓகே. பூலட்கோவை P equal A dot B plus C dot D.
P equal A dot B plus C dot D. தொடர்பான தர்க்க சுற்றை வரைக. தொடர்பான தர்க்க சுற்றை வரைக சொல்லி தந்தீங்க. ரைட். அப்ப நாங்க கேள்வியை பார்ப்போம். என்னன்னு சொன்னார்கள் கேட்கிறாங்க. என்கேட்டையும் அடுத்தது ஓர்கேட்டையும் மாத்திரம் பயன்படுத்தி இந்த தர்க்க சுற்றை வரையட்டுமா? என்கேட்டையும் ஓர்கேட்டையும் மாத்திரம் பயன்படுத்தி இந்த தர்க்க சுற்றை வரையட்டுமா? ஓகே, அப்ப பாருங்க, ஏயும் பியும் டொட்டுன்னு சொன்னவங்களுக்கு தெரியும். ஏயும் பியும் கனெக்ட் ஆகுது என்கேட்டால. டொட்டுன்னு சொன்னால் என்கேட். ரைட். அப்ப ஏயும் பியும் கனெக்ட் ஆகுது என்கேட்டால. அப்ப ஏ பி. ரைட். ஏயும் பியும் கனெக்ட் ஆகுது என்கேட்டால. இங்கே வரப்போல ஏ டாட் பி சொல்லி வரும். ஏ டாட் பி சொல்லி வரும். அதே போல இதை பாருங்க, சியும் டியும் கனெக்ட் ஆகுது என்னதால? டொட் வந்துச்சு சொன்னால் அதுவும் என்கேட்டால. அப்ப சி டி, சியும் டியும் கனெக்ட் ஆகுது என்கேட்டால. அப்ப இங்க வெளியீடா வரப்போறது என்ன சொன்னால் சி டாட் டி சொல்லி வரும். இப்ப இந்த ஏ டாட் பியையும் இந்த சி டாட் டியையும் ரெண்டையும் இணைக்கிறால் தான் இந்த பிளஸ். அப்ப பிளஸ் சொன்னா பிள்ளைங்க உங்களுக்கு தெரியும் ஓர் கேட். அப்ப என்ன சொன்னால் இந்த இது ரெண்டும் ஓர் கேட்டால இணையும். ஓர் கேட்டால இணையும். ஓகே. அப்ப வரப்போற இந்த அவுட்புட் பி ஆகும். பீரு சொல்றது என்ன சொன்னால் ஏ டாட் பி பிளஸ் சி டாட் டி சொல்லி. அப்ப நீங்க இதை போட்டால் உங்களுக்கு இதை வரைஞ்ச சொன்னால் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். ரைட். என்கேட்டையும் ஓர் கேட்டையும் மட்டும் பயன்படுத்தி தான் இதை வரையணும். பாருங்க, இங்கிட்ட என்கேட் 2 இருக்குது, இங்கிட்ட ஒரு ஓர் கேட் இருக்குது. ரைட். குயிக்கா வரைஞ்சு கொள்ளுங்க. அடுத்த கேள்வியை பார்ப்போம். அப்ப 4வதுல ஏ கேள்வி தான் இது. இப்ப பார்த்தது ஏ கேள்வி. ரைட். அப்ப நான் இதை அழிக்கிறேன். 2வது பி கேள்வியை பார்ப்போம். பி கேள்வி. பி கேள்வி. ஒரு 2ல் காட்டப்பட்டுள்ள தர்க்க சுற்றுக்கேற்ப ஏபிசி ஆகிய உள்ளீடுகள் முறையே 1, 0, 0 இருக்கும் போது PQ ஆக. ரைட். அப்ப எழுதி கொள்ளுங்க. ஒரு 2ல் காட்டப்பட்டுள்ள நான் இந்த இத கேள்வியை நான் குரூப்ல போடுறேன்னு போட்டுருவா. ஓகே, எழுதி கொள்ளுங்க. ஒரு 2ல் காட்டப்பட்டுள்ள தர்க்க சுற்றுக்கேற்ப A, B, C ஆகிய உள்ளீடுகள் முறையே A, B, C ஆகிய உள்ளீடுகள் முறையே 1, 0, 0
1, 0, 0 ஆக இருக்கும் போது PQ ஆகியவற்றில் உள்ள வெளியீடுகள் முறையே யாவை? ரைட், PQ ஆகியவற்றில் உள்ள வெளியீடுகள் முறையே யாவை சொல்லி கேட்டீங்க. சரி, அப்ப பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு இந்த ஒரு 2ல ஒரு படம் ஒன்று தந்திக்குது. ரைட், அப்ப பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு தந்திக்கிற கேள்விய ஒரு 2ல் காட்டப்பட்டுள்ள, இதுதான் ஒரு 2, ஒரு 2ல் காட்டப்பட்டுள்ள தர்க்க சுற்றுக்கேற்ப ABC ஆகிய உள்ளீடுகள் முறையே, அப்ப ABC சென்ற உள்ளீடுகளுக்கு முறையே 1, 0, 0 ஆக இருக்கும் போது, அப்ப ABC சொல்றதுக்கு Aக்கு 1ம் Bக்கு 0ம் Cக்கும் 0. ரைட், 0 இருக்கும் போது PQ ஆகியவற்றில் உள்ள வெளியீடுகள் முறையே யாவைன்னு கேட்டீர்கள். அப்ப இது A 1ஆகவும் B 0ஆகவும் C 0ஆகவும் இருக்க போல இந்த Pல என்ன வெளியீடு, இந்த Qல என்ன வெளியீடு சொல்லித்தான் கேட்டீர்கள். அப்ப பாருங்க, நினைவிக்கணும், இதுல 1ம் 0ம் போனேன்னு சொன்னால் நேன்கேட்ட உண்மை அட்டவணையில 1ம் 0ம் போனால் வெளியீடு என்னவா வரப்போகுது சொல்லுங்க பார்க்கலாம். வெளியீடு என்னவா வரப்போகுது? ரைட், வெளியீடு என்னவா வரப்போகுது? 1ம் 0ம் போனால் இங்கிட்ட வெளியீடா வரப்போகிறது 1 சொல்லி வரும். 1ம் 0ம் போனால் 1 சொல்லி வரும். நேன்கேட்ல 1ம் 0ம் உள்ளீடா போனால் வெளியீடு 1 சொல்லி வரும். அப்ப இங்கல சீத என்ன பெருமதி சொன்னால் 0. அப்ப இங்கல 1 போக போல இங்கல 0 போகுது. இங்கல 1 போக போல இங்கல 0 போகுது. ரைட், அப்ப இங்கல 1ம் இங்கல 0ம் போகுது. இது என்ன கேட்? இது என்ன கேட் இருக்குனால் நோர் கேட். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நோர் கேட்ல 1ம் 0ம் உள்ளீடா போனால் வெளியீடா என்ன வரும்? 1ம் 0ம் உள்ளீடா போனா வெளியீடு என்ன வரும்? எஸ். அப்ப 1ம் 0ம் உள்ளீடா போனால் வெளியீடு வரப்போறது பிள்ளைகள் என்ன சொன்னால் 0 தான் வெளியீடா வரப்போகுது. ரைட், 1ம் 0 போனால் வெளியீடா வரப்போறது 0. இப்ப இந்த 0 நொட்கேட்டுக்கு போன சொன்னால் 0 மாறும், என்னவா? 1ஆ மாறும். அப்ப Q ஈக்குவல் 1 சொல்லி வரும். ரைட், Q ஈக்குவல் 1 சொல்லி வரும். அப்ப P ஈக்குவல் 1, Q ஈக்குவல் 1 சொல்லி வரும். அப்ப இதுதான் 2025ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கேள்வி. நான் அதை குரூப்ல போடுறேன். அப்ப இதோட உங்களுக்கு தரம் 14ஆம் அலகு முடியுது. இன்னொரு கிளாஸ்ல நாங்க சந்திப்போம்.